ஜிலு என்ன பண்ண? லெக் ரோஸ்ட். ஓகே கேஎஃப்சி சிக்கன் பண்ணலாமா? கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டோம்னா போதும், எக்ஸாக்டாக கடையில் வாங்குற மாதிரியே வீட்லையும் செஞ்சிடலாம். பவுலில் பால் விட்டு ஸ்க்ரீனில் வர பொருள் எல்லாத்தையும் ஒன்றொன்னா சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சிக்கனை சேர்த்து 2 hours மேரினேட் பண்ண விட்டுறலாம். இன்னொரு பவுல்ல ட்ரை மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். மைதா, ரெட் சில்லி பவுடர், கார்லிக் பவுடர், பேக்கிங் பவுடர், உப்பு. வீட்டில் இருக்கிற அலுமினியம் இல்லை நான்ஸ்டிக் கடையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த 4 piece குக்வேர் காம்போ செட் பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். இண்டஸ் வேலி வெப்சைட்ல இருந்து வாங்கியிருந்தேன். ப்ரீமியம் குவாலிட்டியில் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. இண்டஸ் வேலி வெப்சைட்குள்ளே போய் பிரியா விஜய்னு கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். மேரினேட் ஆன சிக்கனை ட்ரை மிக்ஸ் பவுடரில் கோட் பண்ணி ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி அகெயின் ஒரு தடவை கோட் பண்ணி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து கொடுத்து பாருங்க. இப்படிதான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஜிலு சிக்கனில் என்ன பண்ண? சிக்கன் கோசா. ஓகே சிக்கன் கோஷா பண்ணலாமா? வெறும் கடலமாவும் தயிரும் வச்சு செய்கிற இந்த சிம்பிளான சிக்கன் ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கனில் மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், லாஸ்ட்டாக 2 tablespoon தயிர், எண்ணெய், உப்பு மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். பவுலில் தயிர், காஷ்மீர் மிளகாய் பொடி, கடலை மாவு மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய், நெய், வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சுடுதண்ணி விட்டு 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டு கலந்து வச்சிருக்கிற கர்ட் மிக்சர், கரம் மசாலா 3 நிமிஷம் குக் பண்ணி மேட்டாப்ல கொஞ்சம் கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கி கொடுத்து பாருங்க. இப்படிதான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஜிலு சிக்கன் போன்லெஸ் இருக்கு, என்ன பண்ண? அம்மா சிக்கன் பிரியாணி. சிக்கன் புல்லோ. ஓகே சிக்கன் புல்லோவர் பண்ணலாமா? பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ப்ரெஷர் பேன்ல போன்லெஸ் சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்பு, தண்ணி வேக வச்சு ஆறவும் இப்படி ஜார்ல சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி தனியா எடுத்து வச்சிடலாம். பிரியாணி பாட்ல 2 tablespoon எண்ணெய் சூடானதும் ஸ்கிரீன்ல வர பொருள் எல்லாத்தையும் ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க. கம்ப்ளீட் ரெசிபி கேப்ஷன்ஸ்ல இருக்குது. நல்ல சுருள வதக்கி விட்டுட்டு ஊற வச்ச பாசுமதி அரிசி, கொத்தமல்லி, புதினா, அளவு தண்ணி தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் தம் போட்டு எடுத்து கொடுத்து பாருங்க. இப்படிதான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஜிலு சிக்கன் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு, என்ன பண்ண? ஸ்பைசி தண்டர். ஓகே ஸ்பைசி தண்டர் பண்ணலாமா? ஹோட்டல்ல மட்டுமே போய் சாப்பிட்டுட்டு இருந்த இந்த டிஷ்ஷை உடனே வீட்டில் செஞ்சு பாருங்க. சிக்கனை இந்த மாதிரி நீல ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட ஸ்கிரீன்ல வர இன்கிரிடியன்ஸை ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். டீடைல்டு ரெசிபி கேப்ஷன்ஸ்ல இருக்கு. இப்போ வேணும்னா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 minutes ஊற வச்சு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து ரெடியா வச்சிடலாம். இப்போ ஒரு வாக்ல 1 tablespoon எண்ணெய் விட்டு நறுக்கின பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இந்த வாக் வித் லிட் இண்டஸ் வேலியில இருந்து வாங்கியிருந்தேன். நல்ல திக்னஸா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால அடிப்பிடிக்க சான்ஸே இல்லை. ஹேண்டிலுமே ஸ்மூத் அண்ட் ஸ்டெடியா இருக்கு. யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்குது. இண்டஸ் வேலி வெப்சைட்குள்ள போய் பிரியா விஜய்னு கூப்பர் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இப்போ இது கூட ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கியூமின் பவுடர், சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் சேர்த்து ஃபைனலா ஃப்ரை பண்ண சிக்கனையும் சேர்த்து லைட்டா ஒரு டாஸ் பண்ணி எடுத்து கொடுத்து பாருங்க. இப்படிதான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. சில்லு கல்வியாச்சா? என்ன பண்ணலாம்? ஃப்ளோட்டிங் சிக்கன். ஓகே ஃப்ளோட்டிங் சிக்கன் பண்ணலாமா? டேஸ்டா வயிறு நிறைய சாப்பிடணும், ஆனால் வெயிட் போடக்கூடாதுன்னா இந்த ரெசிபியை உங்க மீல் பிளான்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. குக்கர்ல போன்லெஸ் சிக்கன், மிளகு, தண்ணி, உப்பு ப்ரெஷர் குக் பண்ணி தண்ணியை இருத்துட்டு சிக்கனை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுல்ல வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு, பொடியா நறுக்கின கேரட், ஷ்ரெட்டட் சிக்கன்ல இருந்து பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 tablespoon அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சு சின்ன சின்ன பால்ஸா உருட்டி 5 நிமிஷம் ஸ்ட்ரீம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாஸ் பேன்ல 1 teaspoon எண்ணெய் விட்டு விருப்பமான வெஜிடபிள்ஸை சேர்த்து சூப் பவுடர் சேர்த்துக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. 3 நிமிஷம் கொதி விட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற சிக்கன், ரெடி பண்ண சிக்கன் பால்ஸை சேர்த்து ஒரே ஒரு கொதி விட்டு மேட்டாப்ல ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு குட்டிச்சு பாருங்க. வைரஸ் மக்கும்னு இருக்கும். ஜிலு சிக்கன் ரெடி. என்ன பண்ண போற? அடைச்சி வச்ச சிக்கன் பண்ணலாமா? பேருக்கு ஏற்ற மாதிரி இதை அடைச்சி வச்சு தான் பண்ண போகிறோம். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா போதும், விட்டால் மாட்டீங்க. பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சு ப்ரௌனாக எடுத்து வச்சுக்கலாம்.
மிக்சிங் பவுலில் சிக்கன், ப்ரௌன் ஆனியன், மஞ்சப்பொடி, காரப்பொடி, சிக்கன் மசாலா, குழம்பு மிளகாய் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு ஒன்னா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அதே எண்ணெயிலேயே ஹோல் கரம் மசாலா, பெருஞ்சீரகம், விதநீக்கின வரமிளகா, டறுக்கின பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தேங்காய், கருவேப்பிலை போட்டு அரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் வேகவும் அரைச்ச தேங்காவை சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு சார்கோல் இல்லைன்னா தேங்காய் சரட்டையை சூடு பண்ணி லைட்டா நெய் விட்டு வர்ற புகைய 3 நிமிஷம் அடைச்சு வச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நீங்களே திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்படியெல்லாம் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான். வார வாரம் செய்ய சொல்லி கேட்பாங்க. அரிசியை கூபுற மாதிரி குமிச்சு 2 தடவை களைஞ்சு தண்ணி ஊற்றி 1/4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அடிக்கணமான பாத்திரத்தில் நெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு ஸ்லைஸ் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி மசியவும் கையளவு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், நெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அளவு தண்ணி ஊற்றிடலாம். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணிக்கு பதிலாக இந்த 3 இதை ஊற்றுங்க. முதல்ல தேங்காய் பால், 2வது கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாவை தண்ணி ஊற்றி அரைச்சி சேர்த்துக்கோங்க. 3வது மஞ்சப்பொடி, காரப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்ச சிக்கன் தண்ணி, பிரியாணி மசாலா, வேக வச்ச சிக்கன், உப்பு. தண்ணி கொதி வரவும் அரிசியை போட்டு மறுபடியும் அரிசி கொதி வந்ததுக்கு அப்புறமா தட்டு போட்டு மூடி 20 நிமிஷம், நடுவுல 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரே ஒரு தடவை மட்டும் கிளறி கொடுங்க. போதும். லாஸ்டா மேட்டாப்ல 1 ஸ்பூன் நெய் விட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்க. விட்டா மாட்டாங்க. 1/4 கிலோ சிக்கன் இருந்தா போதும். வீட்டில் ஈஸியா விதவிதமா நாமளே செஞ்சு கொடுக்கலாம். முதல்ல சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக போட்டு வச்சுக்கோங்க. போண்டஸ் சிக்கன், வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெந்த உருளைக்கிழங்க தோல் உரிச்சு ஆறவும் இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி ஃபிளேக்ஸ், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, லாஸ்டா உப்பு, 2 ஸ்லைஸ் பிரெட்டும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பிசைஞ்சு கையில கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஷேப் பண்ணி வச்சிருங்க. இதை அப்படியே எக் மிக்சர்ல டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணிட்டு எண்ணெய் சூடாகையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியான சிக்கன் டோனட் ரெடி. 4 பொருள் வச்சு இப்படி ஒரு தடவை வரமிளகா கோழி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 10 வரமிளகாயை விதையை நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு வட்டமா நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறமாகையும் 10 பல்லு பூண்டை தோலோட தட்டி சேர்த்து விட்டுக்கோங்க. விதை நீக்கின வரமிளகா, காரம் வேணும்னா விதையை கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கோங்க. சுருள வதக்கிட்டு சிக்கனை சேர்த்து உப்பு போட்டு லாஸ்டா 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி கோழியோட ஜூஸ்லயே ஒரு 15 நிமிஷம் வேக வச்சாச்சுன்னா வரமிளகா கோழி ரெடி. ஊர்பட்ட ரெசிபி சிக்கன்ல இருந்தாலும் நம்ம அப்பத்தா செய்யற துண்டுக்கறி வறுவலுக்கு முன்னாடி எதுவும் நிக்க முடியாது. எண்ணெய் விட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மஞ்சப்பொடி, உப்பு மசியவும் கோழியை வேக வச்சு கறியை மட்டும் தனியா பிரிச்சு சேர்த்துக்கோங்க. காரப்பொடி, கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன், கோழி வேக வச்ச தண்ணி கலந்து விட்டுட்டு மல்லி விதை, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், துண்டு கொப்பரை தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. பொன்னரமா வறுத்துட்டு குறப்பா அரைச்சி இதில் சேர்த்து விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்து மிளகு பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கி சர்வ் பண்ணி பாருங்க. யாருக்கும் விட்டு தர மாட்டீங்க. எப்போ சிக்கன் செஞ்சாலும் ஒரே மாதிரி டேஸ்டாக தான் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கடப்பா கார சிக்கனை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. 6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு இடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனில் மஞ்சப்பொடி, காரப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துருங்க. தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து உரமா வச்சிடலாம். எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா போட்டு தாளிச்சு இடிச்சதையும் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளியை சேர்த்து விட்டுக்கோங்க. தக்காளி மசஞ்சு வரையும் சிக்கன் தண்ணியை சேர்த்து ஒரு கொதி விட்டுறலாம். 1 டேபிள் ஸ்பூன் எப்பவும் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசால் பொடி போட்டு தண்ணியை வத்த விட்டுருங்க. மிளகு, சீரகம், பெருஞ்சீரகத்தை சேர்த்து வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ கட்டியாக அடிச்சு வேக வச்ச சிக்கனை சேர்த்து 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். கடைசியா அரைச்ச மிளகு, சீரக பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லி இலை போட்டு ஒரு கலரி எடுத்துட்டீங்கன்னா கடப்பா கார சிக்கன் ரெடி.